அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவன், வெல்கம் டு விசைனா. இன்றைக்கி பார்க்கக்கூடிய ரெசிபி ரசமலாய். அதற்கு தேவையான பொருட்கள், இதை குயிக்காக ரெடி பண்ணிடலாம். நமக்கு கோவாலாம் தேவையில்லை. 150 கிராம் மில்க் பவுடரை ஒரு பவுலில் எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக சோடா உப்பு, பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறேன். அதில் ஒரு எக்கை கொஞ்சமாக ஆட் பண்ணி டோவை ப்ரிப்பேர் பண்ணுறேன். அதை கையில் நெய்யை க்ரீஸ் பண்ணிவிட்டு அதை அழுத்தி பிசையாமல் பால்ஸ் பிடிக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் 1.5 லிட்டர் பாலை நல்லா வற்ற விடணும். அது 1 லிட்டராக வந்த பிறகு சுகரை நல்லா கரிப்பாக போட்டு நல்லா காய்ச்சி எடுக்கங்க. அது வற்றி வரும்போது குங்குமப்பூ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கங்க. அதை இன்னும் கொஞ்சம் வற்ற விடுங்க. நல்லா வற்றி வந்த பிறகு நல்லா கொதிக்க விட்டு பிடிச்சு வச்சுருந்த பால்ஸை உள்ளக்க போடணும். ஒரு 2 நிமிடமாவது அதை ஹை ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. அதன் பிறகு ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கார்னிஷ் பண்ணுங்கள். குங்குமப்பூ, ஏலம், நட்ஸ் எல்லாம் போட்டு கார்னிஷ் பண்ணுங்கள். பாருங்கள், நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். அது செட்டாக முந்தியே கட் பண்ணி காமிக்கிறேன். இதை நல்லா ஊற விடணும். இப்போவுமே நல்லா சாஃப்டாக இருக்குது. அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.